வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். யூகே, பிரான்ஸ், இட்டாலி 3 பேரும் பாலஸ்தீனை ஒரு ஸ்டேட்டாக நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணலையா? எத்தனை நாடுகள் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு? நம்ம நாடு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்களா? சரி, இந்த ரெக்கக்னிஷன்னால என்ன பிரயோஜனம்? பாலஸ்தீனுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கே புறக்கணிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்காவில் ஒரு ஸ்பெஷல் யூஎன் செஷன் போய்கிட்டு இருக்கு. சவுதி அரேபியாவும் பிரான்ஸும் சேர்ந்து பாலஸ்தீன் எப்படியாவது தனி ஸ்டேட் ஆக்கணும், 2 ஸ்டேட் தியரின்னு சொல்கிறாங்க. அது என்ன 2 ஸ்டேட் தியரி? இஸ்ரேல் ஏன் இவ்வளோ எதிர்க்கிறாங்க? ஏன் திடீர்னு யூகே, கனடா இவங்கெல்லாம் ஆதரிக்க ஆரம்பிக்கிறாங்க பாலஸ்தீனுக்கு? ஸோ இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 1917 வரைக்கும் பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு தான் அங்கே இருக்குது. ஸோ இந்த பாலஸ்தீன் வந்துட்டு ஒட்டமான் எம்பையருக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த பாலஸ்தீன் வந்துட்டு ஒரு குழப்பமான இடம். இது வந்துட்டு அந்த மெடிட்ரேனியன் சீக்கும் ஜார்டன் நதிக்கும் நடுவில் உள்ள இடம். காலங்காலமாக நிறைய எம்பையர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க, இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அரப்ஸ் தான் அங்கே மெயின். ஆனால் ஜூஸும் இருந்தாங்க. ஆனால் எப்போ? இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் அங்கங்கே சிதறடிக்கப்படுகிறார்கள். அதாவது அந்த இடத்துல இல்லை, கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போயிருப்பாங்க, யூரோப்பில் உள்ள மற்ற நாடுகளுக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு லேண்டு இல்லை. அங்கங்கே ஜூஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக மணி லெண்டர்ஸ். மணி லெண்டருக்கு மேலே எப்பயுமே ஒரு எரிச்சல் இருக்கும். கடனை வாங்குவாங்க, ஆனால் திருப்பி தரும்போது ஏதாவது பிரச்சனை பண்ணணுன்ட்டு ஆங்காங்கே இவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் கூட வச்சுக்க மாட்டாங்க ஜூஸை. எல்லாரையுமே வெளியில் தான் வச்சுருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒரு தீண்டத்தகாதவர்களாக தான் யூரோப்பில் ட்ரீட் பண்ணாங்க. நிறைய கொடுமைகள் அனுபவிச்சாங்க, டவுட்டே கிடையாது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஜியோனிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு 1890s ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது நமக்குன்னு ஒரு லேண்ட் வச்சுக்கணும், நமக்கு எல்லா இடத்துலையும் அடித்து விரட்டுறாங்க, நம்மளுக்குன்னு ஒரு நாடு இல்லை அப்படின்னு சொல்லி தியோடர் அப்படின்னு ஒருத்தர் ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஜியோன்னா சியோன். ஸோ இந்த சியோன்றது ட்ரெடிஷ்னலாக ஜூஸ்க்கு ஒரு முக்கியமான இடம். ஸோ அதை நம்ம ரிவைவ் பண்ணணும். இனிஷியலாக அவங்க எங்கே எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு பிளேஸை வாங்கி நம்ம அங்கே ஒரு நாடு கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த சூழலில் இவங்க வந்துட்டு இந்த ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட்டு நிறைய ஃபண்டிங்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஜூஸ் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மணி லெண்டர்ஸு நிறைய ஃபினான்ஷியல் இதில் இருந்தாங்க. ஸோ நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்துச்சு. வேர்ல்டு வார் 1 அப்போது இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த அலைட் நேஷன்ஸ் யூகே, யூஎஸ்ஏ இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்களுக்கு என்னென்னா, எதுக்கு எங்கேயோ போகணும்? அந்த காலத்தில் நம்மளும் தானே இங்கே இருந்தோம். அதாவது அரப்ஸும் இருக்கிறாங்க, இவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இங்கே ஏன் பார்க்கக்கூடாது? இங்கேன்னு நான் சொல்கிறது பாலஸ்தீன். ஸோ அந்த பாலஸ்தீன்லேயே எங்களுக்கும் இடம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. 1917 பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டமன் எம்பையர் பாலஸ்தீனை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்துட்டு தோக்கடிச்சிடுறாங்க யூகே, யூஎஸ்ஏ எல்லாம். ஸோ அப்போ முடிவு பண்ணுறாங்க, சரி யூகே வந்துட்டு இதை அட்மினிஸ்ட்ரேஷனை நாங்கள் ரன் பண்ணுறோன்னு எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே ஜூயிஷ் சப்போர்ட் இருந்துச்சு, ஜூயிஷ் ஃபண்டிங் இருந்துச்சு. யாருக்கு? யூகே, யூஎஸ்ஏ வின் பண்ணுறதுக்கு ஜூஸ் உதவுனாங்க. ஸோ அதனால் பால்ஃபோர் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஜூஸ்க்கும் ஒரு ஸ்டேட் உண்டு. அதே சமயத்தில் நான் ஜூயிஷ் பீப்புள், அரப்ஸ்ன்னு மென்ஷன் ஆகல அந்த பால்ஃபோரில், நான் ஜூயிஷ் பீப்புளையும் செக்யூராக வச்சுக்கணுன்றாங்க. ஸோ ஏறக்குறைய இது ஒரு 2 ஸ்டேட் தியரிக்கு வழிவகுக்குது. அதாவது பாலஸ்தீனும் இருக்கும், இஸ்ரேலும் இருக்கும். ஆனால் நியாயமாக யார் இடம் வாங்குது? பாலஸ்தீனியர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க, அரப்ஸோடைய ஏரியா தான் அது. ஆனால் 1917 யூகே இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, யூஎஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தியோடரோடைய ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட்டு லேண்டை பயங்கரமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்கங்க. எங்கே? இந்த பாலஸ்தீனத்தில். அப்பயே பாலஸ்தீனில் பிரச்சனை வருது. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லேண்டை வாங்கிக்கிட்டு நாடாக்க போகிறாங்க அப்படின்னு. அது 2 சைடுமே, அரப் சைடாக இருக்கட்டும் இல்லைன்னா ஜூயிஷ் சைடாக இருக்கட்டும், ரொம்பவே வயலன்ஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. யூகேவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கடைசியில் வேர்ல்டு வார்
2 நடக்குது. வேர்ல்டு வார் 2 அப்பயும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே ஜூஸை வந்துட்டு ஹிட்லர் ரொம்பவே கொடுமைப்படுத்தினாரு. கொடூர கொலைகள் செய்தார். இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் அது மூலமா. ஸோ அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூஸ் கண்டிப்பா நமக்கு லேண்ட் வந்தே ஆவணும். ஏன்னா, இந்த மாரி அங்கங்க கஷ்டப்படுறோன்னு இன்னும் பிரஷர் குடுக்குறாங்க. கடைசில வேர்ல்டு வார் 2லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1948ல யுகே சொல்றாங்க, "நாங்க கெளம்பிர்றோம்" அப்படின்றாங்க. மீன்ஸ் இதுக்கு மேல நாங்க இதுவரைக்கும் அவங்க தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போன உடனே அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஜூயிஷ் கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க இந்த ஏரியாவ. அவங்க வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணிடுறாங்கங்க. ஸோ அப்ப டிக்ளேர் பண்ணும்போது என்னன்னா, 2 ஸ்டேட்ஸ் அதாவது ஒரு சைடு வந்துட்டு பாலஸ்தீன், இன்னொரு சைடு வந்து இஸ்ரேல் அப்படின்னு உருவாகுது. இதுதான் அந்த 2 ஸ்டேட் தியரியோடைய ஆரிஜின்ங்க. ஸோ அதற்கப்புறம் டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நெறைய இந்த 6 டே வார்ன்னு சொல்லுவாங்க. நெறைய வார்ஸ் நடந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேல் மொத்தத்தையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ பாலஸ்தீனுக்கு ஒரு இடமே கிடையாது. ஸோ மேலும் மேலும் பிரஷர் வர ஆரம்பிச்சது. மத்த நாடுகள்லாம் பிரஷர் பண்ணாங்க. என்ன இருந்தாலும் அது 2 ஸ்டேட் தானங்க. அவங்களையும் விடுங்க அப்படின்னு. ஒரு கட்டத்தில இட்ஷாக் ரபீன்றவரு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரு. அவரு ஒத்துக்கிறாரு. சரி, அவங்க ஒரு சைடு இருக்கட்டும், நாங்க ஒரு சைடு இருக்கோம். பீஸ்ஃபுல்லா கோஎக்ஸிஸ்ட் ஆவோம். அவங்களது பாலஸ்தீன் நாடு, எங்களுது இஸ்ரேல் நாடு அப்படின்னு சொல்லி ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் அப்படின்னு 1990கள்ல சைன் பண்ணிடுறாங்க. இத அவர் சைன் பண்ணனால, கொஞ்ச நாள்ல அவர பிரைம் மினிஸ்டரையே அசாசினேட்டே பண்ணிட்டாங்க. ஸோ, அதற்கு அப்புறம் வரவர் தான் இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு. அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த 2 ஸ்டேட்லாம் கிடையாது. மொத்தத்துக்கு மொத்தம் இஸ்ரேல் தான் அப்படின்னு. ஸோ, இது வந்துட்டு இது எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் உடைய ஐடியாலஜி இஸ்ரேல்ல. இப்ப இஸ்ரேலே எல்லாரும் அப்படி சொல்றாங்கன்னா கிடையாது. இஸ்ரேல்ல மாடரேட்ஸும் இருக்காங்க. அவங்கலாம் 2 ஸ்டேட் தியரிய சப்போர்ட் பண்றாங்க. ஆனா எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் இஸ்ரேல்ல என்ன ஐடியாலஜினா, நம்ம மொத்தத்தையும் புடிச்சிரணும். மொத்தமும் இஸ்ரேல் மட்டும் தான் இருக்கணும். இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மத்த நாடுகள் வேணா அரப் கண்ட்ரீஸ்லாம் வேணா எடுத்துக்கிட்டோம். இது நம்ம இடம். ஏற்கனவே கிடைச்சிருச்சு. இத விடக்கூடாது. நமக்கு நாடே இல்லாம தானே இருந்தோம். இப்ப இதுதான் நம்ம நாடு அப்படின்னு சொல்லி, அதுல ரொம்ப கோரா இருப்பாங்க. ஸோ அதோடைய கன்டினியூஷன் தான் இப்போ போய்க்கிட்டு இருக்கு. சரி, பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு இருக்குல்ல. அந்த நாடுன்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப இல்ல. ஆனாலும் அவங்களுக்குன்னு ஒரு எலக்ஷன்லாம் வச்சாங்க. இந்த ஆஸ்லோ அக்கோர்ட பேஸ் பண்ணி 2005, 6ல. ஸோ இப்ப பாலஸ்தீன் இவங்க சொல்றது வந்துட்டு, வெஸ்ட் பேங்க் உடைய ஒரு ஏரியாவும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காசா ஸ்ட்ரிப். அதுவும் வந்துட்டு 2006, 7ல இருந்து அப்பதான் ஹமாஸ்லாம் வராங்க. ஸோ ஹமாஸ் வந்துட்டு காசா ஸ்ட்ரிப்ப இது பண்றாங்க. வெஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் உடைய ஃபட்டா பார்ட்டி. ஸோ பாலஸ்தீன்னு நம்ம சொல்ற இடமே பார்த்தீங்கன்னா, 2ஆ பிரிஞ்சிருக்கும். ஜியோகிராபிக்கல் கன்டினியூட்டியே இருக்காது. இந்த சைடு காசா ஸ்ட்ரிப்பு, அந்த சைடு வெஸ்ட் பேங்க். ஆனா கடைசில பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ஷன்ல இவங்க அது எலக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா நடக்கல. ஹமாஸ் இந்த சைடு கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, காசா. இன்ஃபாக்ட் மக்களுடைய ஆதரவோட தான் காசா ஸ்ட்ரிப்ல அவங்க வராங்க. வெஸ்ட் பேங்க் சைடு ஃபட்டா பார்ட்டி. இது போய்க்கிட்டே இருக்கு. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஆர்மி கிடையாது. அவங்கள வந்துட்டு முழுக்க முழுக்க இஸ்ரேல் தான் சுத்தி இருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் 2023 அக்டோபர் 7 அந்த அட்டாக்க ஹமாஸ் ஆரம்பிக்கிறாங்கங்க. ஸோ ஹமாஸ் பண்ணது சரியான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப தவறு. அப்பாவி ஜூஸ நெறைய பேரை கொன்றார்கள். நெறைய பேர வந்துட்டு கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அதே சமயத்தில இஸ்ரேல் கவர்ன்மென்ட்க்கு இவ்ளோ பெரிய அட்டாக் வரும்னு தெரியாம இருந்தாங்களா? ஏன்னா உலகத்துக்கே நெறைய கண்ட்ரீஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் குடுக்குறது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம இந்த வாக்கி டாக்கி எல்லாம் வச்சு வெடிக்க வைக்கிறாங்க மத்த நாட்ல. ஸோ இவ்ளோ ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி, இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் இருக்கிற கண்ட்ரி, இவ்ளோ பெரிய அட்டாக் வானம் வழியா வருது, கடல் வழியா வருது. ஒண்ணுமே தெரியாம இருந்தாங்களான்னா, அது டவுட்டா தான் இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை தெரிந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ தட் அதற்கு எதிரா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு. ஸோ அப்பாவி ஜூஸ இவங்க தான் பணயம் வைத்தார்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா சுத்தி இவங்க தான் இருக்கிறாங்க. ஒரு காசா ஸ்ட்ரிப்பை சுத்தி இஸ்ரேல் தான், இஸ்ரேலி நெட்வொர்க் தான். அத மீறி அவங்க அடிச்சாங்கன்னா, கண்டிப்பா இஸ்ரேல் கவர்ன்மென்ட்க்கு குறிப்பா அதன் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு தெரியாமலாம் இருந்திருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இத அலோவ் பண்ணிட்டனால, இப்ப அக்ரெசிவா போயிட்டு மொத்தத்தையும் பிடிச்சிடலான்னு. ஸோ அத மாரி தான் அதற்கப்புறம் டெவலப்மெண்ட் வர ஆரம்பிச்சது. பார்த்தீங்கன்னா, காசால வந்துட்டு திருப்பி திருப்பி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க.
வெஸ்ட் பேங்க் சைடு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இவங்க செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் சொல்லி மத்த நாட்டுல இருந்தெல்லாம் கூட்டு வந்து இப்ப யூதர்கள் அங்கங்க இருப்பாங்கல்ல, ஜூஸ் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து, இவங்க பாலஸ்தீன் டெரிட்டரியான வெஸ்ட் பேங்க்ல செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. அது இல்லாம இப்ப காசா ஸ்ட்ரிப்பையும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஃபுல்லா பம்பார்ட்மென்ட் 60,000க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர். இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்களும் பாலஸ்தீன்ற ஸ்டேட்ட ரெகக்னைஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பிரான்ஸ் ஆரம்பிச்சாங்க. செப்டம்பர் மாசம் ரெகக்னைஸ் பண்ணிருவோம்னு சொன்னாங்க. அதற்கு அடுத்தது யுகே, அதற்கு அடுத்தது கனடாங்க. சரி, ஏற்கனவே எத்தனை நாடுகள் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க? மொத்தம் 193 நாடுகள்ல 147 நாடுகள் ஏற்கனவே ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நாடு ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோமா? கண்டிப்பா. நம்ம நாடும் பாலஸ்தீன்ற ஸ்டேட்ட ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம். 2 ஸ்டேட் அத தான் நம்மளும் சப்போர்ட் பண்றோம். ஸோ இஸ்ரேலும் இருக்கணும், பாலஸ்தீனும் இருக்கணும், பீஸ்ஃபுல்லா கோஎக்ஸிஸ்ட் ஆகணும். அது ஒரு தனி நாடா ஆப்பரேட் ஆகணும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்மி கூட கிடையாது. எல்லாத்துக்கும் இஸ்ரேல் கிட்ட தான் டிபெண்ட் ஆயிருக்காங்க. இவங்க டோட்டலா கண்ட்ரோல் பண்றாங்க. இது ஆனா இஸ்ரேலோடைய இப்ப கவர்ன்மென்ட்டோடைய வலதுசாரி கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, இல்ல வாய்ப்பே இல்லன்னாங்க. அப்போ ஏன் திடீர்னு பிரான்ஸ் மாரி கண்ட்ரிக்கெல்லாம் ரெகக்னைஸ் பண்றோம்னு சொன்னாங்க? இதற்கு காரணம் என்னன்னா, இந்த காசா ஸ்ட்ரிப்ல இப்ப நடக்கிற கொடுமைகள். ஒரு சைடு 60,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்க ஹமாஸ அடிக்கிறோம் அடிக்கிறோம்னு சொல்லி, அங்க பல இடங்கள தரைமட்டமாக்கியுள்ளனர். இவங்க தரைமட்டம் ஆக்குறதே என்ன காரணம்னா, கொஞ்சம் கொஞ்சமா பில்டிங் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா இந்த மக்கள்லாம் வெளியில போயிருவாங்கல்ல. அப்ப அந்த இடமும் நமக்கு வந்துரும்ல. ஸோ இதுதான் இஸ்ரேல் கவர்ன்மென்ட்டோடைய ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் நேஷன்ஸ் வந்துட்டு நெறைய கண்ட்ரி யுனைட்டட் நேஷன்ஸ் உட்பட நெறைய கண்ட்ரீஸ் வந்துட்டு ஃப்ரீ எய்டு குடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா சாப்பாடுலாம் இல்லாம இருக்காங்க. அங்க முழு நேரம் பாம்பிங் நடக்குது. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு குடுக்கணும்னா, அத அலோவ் பண்ணாம இருந்தாங்க. அப்போ ஒரு கட்டத்தில அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியில வர ஆரம்பிச்சது. யுனைட்டட் நேஷன்ஸே வெளியிட்டாங்க. பயங்கர கொடுமைகள் நடக்குது. சாப்பாட்டுக்காக நிப்பாங்கல்ல, அங்கலாம் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அட்டாக் பண்றாங்க. நிறைய பேர் இறக்கிறார்கள். சாப்பாடு இல்லாம அங்க பட்டினியால நிறைய குழந்தைகள் இறக்கிறார்கள். அப்படின்னு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுதாங்க பிரஷர் ஆரம்பிச்சது. ஸோ மாரல் பிரஷர் வர ஆரம்பிச்சுருச்சு எல்லா நாடுகளுக்கும். குழந்தைகள் இறக்கிறார்கள். ஆனா பெஞ்சமின் நேத்தன்யாஹு என்ன சொல்றாரு? சுத்த பொய். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஆனா யுனைட்டட் நேஷன்ஸ் ரிலீஸ் பண்ற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கண் கலங்க வைக்குது. ஸோ இந்த சூழல்ல சவுதி அரேபியாவும், பிரான்ஸும் யுனைட்டட் நேஷன்ஸ்ல ஒரு தனி மீட்டிங் போடுறாங்கங்க. 2 ஸ்டேட்டுக்காக. அதாவது பாலஸ்தீனும் இருக்கணும், இஸ்ரேலும் இருக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீன் தான் கண்ணு முன்னாடியே அழிஞ்சுகிட்டு இருக்கு. இதுல நம்பிக்கையே இல்ல. இப்ப போற டைரக்ஷன்ல. அதனால கண்டிப்பா 2 ஸ்டேட் வரணும் அப்படின்னு சொல்லி, நியூயார்க்ல உள்ள யுனைட்டட் நேஷன்ஸ்ல கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் அப்பயே பிரான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இம்மானுவேல் மேக்ரான் தான் ஆரம்பிக்கிறாரு. இதோ பாருங்கங்க, நான் ரெகக்னைஸ் பண்ண போறேன். செப்டம்பர் மாசம் 2 ஸ்டேட் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணிருவேன். பாலஸ்தீன ரெகக்னைஸ் பண்ண போறேன்னு. ஸோ இஸ்ரேல் கவர்ன்மென்ட் பயங்கர பிரஷர் குடுத்தாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது எப்படி நீங்க பண்ணுவீங்க? நீங்க இப்போ பண்ணீங்கன்னா, ஹமாஸ் பண்ணது கரெக்ட்ன்னு ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ண பார்த்தாங்க. ஆனா இம்மானுவேல் மேக்ரான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நாங்க பண்றதே ஹமாஸ ஐசோலேட் பண்ணணும். ஸோ நாங்க இந்த கான்ஃபரன்ஸ் உடைய பர்ப்பஸே வந்துட்டு 2 ஸ்டேட் பீஸ்ஃபுல்லா கோஎக்ஸிஸ்ட் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, யுகே இப்ப பார்த்தீங்கன்னா, யுகேவுடைய பிரைம் மினிஸ்டர் கீர் ஸ்டார்மர். லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர். ஸோ லேபர் பார்ட்டி எம்பிஸ்லாம் பிரஷர் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிரான்ஸ் ரெகக்னைஸ் பண்றாங்க. நம்மளும் ரெகக்னைஸ் பண்ணணும். இது நம்ம பண்ண தப்பு தான். 1917ல நம்ம தானே சொன்னோம் இந்த பால்ஃபோர். அதனால நீங்க ரெகக்னைஸ் பண்ணுங்கன்னு பிரஷர் குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல கீர் ஸ்டார்மர் என்ன சொன்னாருன்னா, நாங்களும் ரெகக்னைஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு கண்டிஷன். ஒருவேளை அடுத்த சில நாள்ல சீஸ் ஃபயர கொண்டு வந்துட்டாங்கன்னா, இஸ்ரேல் கவர்ன்மென்ட் இந்த போர நிறுத்திட்டு ஓரளவு ரெக்கவர் பண்ணாங்கன்னா, மக்களெல்லாம் பாதுகாத்தாங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு ரெகக்னைஸ் பண்ணுவோம். அப்பயும் என்ன சொன்னாரு, நான் போஸ்ட்போன் தான் பண்ணுவேன். ஆனா ரெகக்னைஸ் பண்ணுவேன். ஒருவேளை இந்த போர் தொடர்ந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாசம் நானும் ரெகக்னைஸ் பண்ணுவோம். அதாவது யுகேவும் ரெகக்னைஸ் பண்ணும்னு சொல்லிட்டார். அதற்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, கனடாவும் சொல்லிட்டாங்க, நாங்களும் ரெகக்னைஸ் பண்ணுவோம்ன்னு. சரி, ஏற்கனவே தான் 147 நாடு ரெகக்னைஸ் பண்ணுச்சுல்ல. இவங்க ரெகக்னைஸ் பண்றதுனால என்ன? இது பார்த்தீங்கன்னா, பயங்கரமான டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் இஸ்ரேலுக்கு. ஏன்னா, இவங்க இந்த பவர்ஃபுல் வெஸ்டர்ன் நேஷன்ஸ்ல
இதுவரை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணலங்க. யுஎஸ் ரெக்கக்னைஸ் பண்ணல. யுகே, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி இவங்க யாருமே பண்ணல. காரணம் இஸ்ரேல் கவர்மெண்ட்டோடைய பிரஷர் யுஎஸ் மேல. யுஎஸ் கண்ட்ரோல்ல யூரோப் இருக்கு. ஸோ அதனால அவங்க அலோவே பண்ணல. ஆனா ஏற்கனவே யார் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கா? 147 நாடு. அதுல சைனா இருக்கு, ரஷ்யா இருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய 5 கண்ட்ரில இப்ப பார்த்தீங்கன்னா 4 ரெக்கக்னைஸ் பண்ணிருவாங்க. யூகேவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்துட்டாங்கன்னா, யுஎஸ்ஏ மட்டும் தான் ஐசோலேட் ஆகியிருக்கும். யுஎஸ்ஏ எவ்வளோ நாள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? யுஎஸ்ஏலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரம்ப்போடைய ஆட்சி தான் இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஓரளவு அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பிளிங்கன்றவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவர் நிறையாவே ப்ரெஷர் கொடுத்தாரு நாங்கள் ஜோ பைடன் டைமில். இஸ்ரேல் ரொம்ப கொடுமை பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருக்காங்க. ஏன் ட்ரம்ப் மட்டும் சப்போர்ட் பண்ணுறாரு இஸ்ரேலை? சொல்லப்போனால் கனடா ரெக்கக்னைஸ் பண்ண உடனே ட்ரம்ப் உடனடியாக அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் எழுதுறாரு, இதை பாருங்கங்க, நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்கள, பார்த்துக்கிறேன் உங்களை ட்ரேட் டாக்ஸில் அப்படின்னு சொல்லி அந்த டேரிஃப்லாம் போட போகிறேன்னு மிரட்டல் விடுத்தார். இதற்கு காரணம் என்னன்னா அவருடைய ஓட் பேஸுங்க. அவர் வந்துட்டு வலதுசாரி கட்சி. கனடா, யூகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இடதுசாரி கட்சி. அதே மாதிரி ஃப்ரான்ஸில். ஸோ நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ், இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும்னு இருக்கும்போது கூட லேபர் பார்ட்டியோடைய ப்ரெஷர் தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் அட்லி டைமில். ஸோ அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி சூழல் உருவாயிருக்கு. ஆனால் ட்ரம்ப்புக்கு அவருடைய ஓட் பேஸில் பார்த்தீங்கன்னா இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸு. ஸோ இந்த இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு எப்பயுமே இஸ்ரேல் மேலே ஒரு பாசம் உண்டு. என்ன இருந்தாலும் இஸ்ரேலில் பைபிளில் இருந்த இதுன்னு. ஆனால் அவங்க ஒரு கோர் இதை மறந்துடுறாங்க. அது இப்பயே பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிலைப்பாடு இன்ன வரைக்கும் எடுக்கிறாங்க. என்ன காரணம்? இஸ்ரேல் பைபிளில் இருக்குல்ல அப்படின்னு. ஆனால் பைபிளுடைய ஃபண்டமெண்டல் தியரியே இல்லைன்னா ஃபண்டமெண்டல் டீச்சிங்கே என்னன்னா, நீ உன்னை போல் பிறனை நேசி, எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு. இவங்க நேசிக்காம இவ்வளோ கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவி குழந்தைகள் பசியால் வாடி கொண்டிருக்கிறார்கள், இறக்கிறார்கள். ஆனால் அதையும் விட்டுட்டு இல்ல நம்ம இஸ்ரேல்னு சொல்றவங்க உண்மையான கிறிஸ்தவர்களான்னு எனக்கு டவுட் தான். இதனால நிறைய பேர் சொல்லுவீங்க, பேக்லாஷ் பண்ணுவீங்க. பட் என்னுடைய ஹானஸ்ட் ஃபீலிங் வந்துட்டு இந்த மாதிரி கொடுமைகள் கொலைகள் நடக்கும்போது அதை வந்துட்டு நம்ம இஸ்ரேல் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா பைபிள் அதை சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லைங்க. ஸோ அது உண்மையான ஒரு கிறிஸ்டியன் அப்படி சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா கொடுமைகள் நடக்கிறது. சரி, அதனால தான் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஓட் பேஸ்க்காக இஸ்ரேலுக்கு இல்லை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மற்ற நாட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதை அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. இல்லை அதெல்லாம் மீட்டிங் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த 3 கண்ட்ரி இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் ஃபார் இஸ்ரேலுங்க. ஏன்னா இப்போ 2 ஸ்டேட்னு சொல்லிட்டாங்க, இவங்களும் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 2 ஸ்டேட்லேயும் ஒரு அநியாயம் இருக்குது. ஏற்கனவே 1948 வரைக்கும் பாலஸ்தீனு, அதற்கப்புறம் பாலஸ்தீன் இஸ்ரேல் 2 ஸ்டேட்டு. ஆனால் அதற்கப்புறம் இஸ்ரேல் அதையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சூழலில் அட்லீஸ்ட் 2 ஸ்டேட் வந்துச்சுனால அது பாலஸ்தீனிய மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க, தனி நாடாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு டிஃபென்ஸ் ஃபோர்ஸு, அவங்களுக்குன்னு ஒரு எக்கானமி இருக்கும். ஆனால் இஸ்ரேலை ஆட்சி செய்கிற வலதுசாரி கட்சி அது மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு பயங்கரமாக முயற்சியில் இருக்கிறாங்க. அவங்க சப்போர்ட்டை எடுத்தால் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவர்களுடைய கவர்மெண்ட் கவுந்துரும். ஸோ அவரும் இதை எப்படியாவது தடுக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் கண்டிப்பாக இது மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் ஃபெயிலியரு. என்னைக்கோ இப்போ அட்லீஸ்ட் ஒரு ஹோப் வந்திருக்கு அந்த பாலஸ்தீன் மக்களுக்கு. சரி, நமக்குன்னு ஒரு நாடு வரப்போகுது, நம்ம வந்துட்டு நிம்மதியாக வாழலான்னு. இப்போ யூகேவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அவங்களுடைய டிக்ளரேஷன். அது நியூயார்க் டிக்ளரேஷன்னு 2 தனி நாடு இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக கோஎக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ ஹமாஸ் ஆனால் இருக்கக்கூடாதுன்றாங்க. அது நியாயமான இதுதான். ஏன்னா என்னை பொறுத்தவரை ஹமாஸ் பண்ணது ஹிஸ்டாரிக் பிளண்டர், மிகப்பெரிய தவறு. அப்பாவி ஜூஸை கொன்றார்கள். அப்பாவி ஜூஸை வந்து பண கைதிகளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதற்கப்புறம் அவங்க போய் டனலில் பதுங்கிக்கிட்டாங்கங்க. இன்னைக்கு கொடுமை அனுபவிக்கிறது யாரு? அப்பாவி பாலஸ்தீனியர்கள். 60,000 பேருக்கு மேலே இறந்திருக்கிறார்கள். ஸோ இன்ன வரைக்கும் அவங்க நான் சண்டை போடுறேன்னு சொல்லி இருந்த இடத்தையும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரீஸ்லாம் ஹமாஸை வந்துட்டு நீங்கள் எல்லா ஆர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, இனிமேல் உங்களுக்கு ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டு.
ஸோ ஹமாஸ்க்கும் மிகப்பெரிய அடி. ஸோ என்னை பொறுத்தவரை ஏதோ ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் இப்போ வந்திருக்கு. அட்லீஸ்ட் இப்போ ஒரு சீஸ் ஃபயர் வரும். இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ப்ரெஷரு, டிப்ளமேட்டிக்காக ஐசோலேட் ஆகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவே நம்பி ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஏன்னா யூரோப் இருக்கு. மொத்த யூரோப்பும் வேற சைடு பாலஸ்தீனுக்கு ஆதரவாக கொஞ்சம் கொஞ்சமாக அணி திரள்கிறார்கள். ஸோ இது நல்ல விஷயம். இன்னொன்று, பீஸ்ஃபுல்லாக 2 நாடு கோஎக்ஸிஸ்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் ஹமாஸ் ஆர்ம்ஸ் எல்லாம் நீ சரண்டர் பண்ணிவிடு, உனக்கு ரோல் இல்லை அப்படின்னு அரப் கண்ட்ரீஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்க விஷயம். இது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்ன? இஸ்ரேல் பண்ணுறது ரைட்டுன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது வியூஸ் இருந்துச்சுனாலும் எழுதுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.